Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா VOGEL'S approximation method எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போன மெத்தட்ல போட்ட நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்ல போட்ட இதுவும் சரி லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் போட்ட அதே கொஸ்டினையும் எடுத்து இப்போது இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும்னா சேம் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரோ மினிமம், அதாவது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுலையே யார் லீஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் லீஸ்ட்டு. இதுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 3 வருது. அதை இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோவில் பாருங்கள், செகண்ட் ரோவில் லீஸ்ட் யாருன்னா 2, அதுக்கப்புறம் லீஸ்ட் யாருன்னா 7. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 5 வருது. ஸோ அது இதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் ரோவில் லீஸ்ட் யாருன்னா 2, இதுக்கப்புறமா லீஸ்ட் வந்து 3. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1 வருது. ஸோ 1 நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ காலம்லேயும் அதே மாதிரி பார்க்கணும். ஸோ காலமில் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து 4, அதுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் வந்து 6. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2. நெக்ஸ்ட் இந்த காலமில் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் 3, தென் 4. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து 1 அண்ட் தென் 2. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1. இப்போது இங்கே லாஸ்ட் காலமில் 2 தான் லீஸ்ட்டு, தென் 5. ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் 3. இப்போ வந்து இது வந்து ரோ மினிமம், இது வந்து காலம் மினிமம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு 2 1 1 3 1 5 3. ஸோ இப்போது கண்டுபிடிச்சதில் இருக்கிறதுலே எது மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதில் மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுவாங்க. எதுக்கு போட்டிருக்கோம்னா நம்ம இந்த ரோவில் தான் நம்ம இப்போ அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 என்ட்ரிஸில் ஏதோ ஒரு என்ட்ரிஸில் தான் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 9 2 7 இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. நம்ம எப்பவுமே காஸ்ட்டை கம்மி பண்ண தான் பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுலே லீஸ்ட், அதாவது 2, இதுக்கு தான் நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ 15 இங்கே 16. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும்னா 15 கொடுத்துட்டு இதை அடிச்சுட்டு இங்கே அடிச்சுட்டு இப்போ 1 போட்டுடுறோம். ஸோ இப்போது இதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போது இந்த காலமை கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோலை பார்க்கணும். ஆனால் அடித்த இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண இந்த எலமெண்ட்டை பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ லீஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் லீஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்து 5. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் 1. ஸோ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 2 இப்போ நம்ம அக்கௌண்ட் பண்ணக்கூடாது, அந்த எலமெண்ட்டை பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு லீஸ்ட் யாருன்னா 7, நெக்ஸ்ட் லீஸ்ட் வந்து 8. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணால் 1. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கிறதுலே லீஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்து 3. ஸோ இதை செப்பரேட் பண்ணால் 1. காலம் வைஸ் பார்த்தா 4, இங்கே 6. ஸோ சேம் 2 அப்படியே இங்கே வரும். இங்கேயும் 3, தென் 4, அந்த 1 அப்படியே வரும். இந்த காலமை விட்டுடுறோம், இங்கே நம்ம எதுவும் போடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த காலமில் வந்து 2 தென் 5. ஸோ இங்கே 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா 3 தான். ஸோ இங்கே அப் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காலமில் தான் நம்ம அசைன் பண்ண போகிறோம், அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து 5 7 2 இருக்குது. இருக்கிறதுலையே லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் நம்மளுக்கு லீஸ்ட்டு. அப்போ தான் நம்மளோட செலவு கம்மியாகும். ஸோ இங்கே தான் நம்ம அசைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 இங்கே 4 போட்டுடுறோம். ஸோ 1 சாரி இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 0 ஆகிடுச்சு, வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த காலமையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு கோடு போடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் 4 இருக்கிறதுலே லீஸ்ட் 4, தென் அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்து 6. ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் 2 வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடாது, 8 லீஸ்ட், அதுக்கப்புறம் 9 தான் லீஸ்ட்டு. ஸோ இதை செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு 1 வருது. இங்கே வந்து 4 தென் 3 செப்பரேட் பண்ணால் 1 தான் வருது. நெக்ஸ்ட் இப்போ காலம் வைஸ் பார்த்தோம்னா 4 தென் 6. ஸோ 2, இங்கே வந்து 3 தென் 4. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல 2 1 1 1 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு 2 இடத்துல 2 வந்திருக்கு, இங்கேயும் 2 வந்திருக்கு, இங்கேயும் 2 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரோலை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை காலமில் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரோலே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எரர் மார்க் போட்டுக்கிட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 6 இருக்குது. ஸோ இதில் வந்து லீஸ்ட் வந்து நம்மளுக்கு 4 தான் லீஸ்ட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு 10 டிமாண்ட் இருக்குது, 14 சப்ளைஸ் இருக்குது. ஸோ 10 நாங்கள் அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த காலமை அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதே 6 மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் கோடு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ விட்டுலாம். இங்கேயும் 3 ரோலையுமே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ காலமில் பார்த்திங்கன்னா 4 தான் லீஸ்ட் எலிமெண்ட், தென் 6 வந்து லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ 2 தான் நம்மளுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ், இதுதான் ஹையஸ்ட்டும். ஸோ இங்கே மார்க் பண்ணும்போது 4க்கு தான் நம்ம லீஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ இந்த 1 வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே 5 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோ கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு லீஸ்ட் இப்போ இருக்கிறதுலே 2 பேர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு லீஸ்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா 6 தான் நெக்ஸ்ட்டு லீஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து 4 சப்ளைஸ் இருக்குது. ஸோ 4 கொடுத்தாச்சு. 5ல் பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 சப்ளை 1 டிமாண்ட் 8க்கு கரெக்டாக 1 அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் வந்து 6 டைம்ஸ் 4 ப்ளஸ் 4 டைம்ஸ் 10 ப்ளஸ் 8 டைம்ஸ் 1 ப்ளஸ் 2 டைம்ஸ் 15 ப்ளஸ் 4 டைம்ஸ் 1 ப்ளஸ் 2 டைம்ஸ் 4. ஸோ 6 4 24 ப்ளஸ் 40 ப்ளஸ் 8 ப்ளஸ் 30 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 40 8 30 4 8. ஸோ 8 16 20 24 4 8 11 1 114 தான் ஆன்சர். இதுதான் VOGEL'S அப்ராக்சிமேஷன் மெத்தட்.